நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து ஒரு தரமான இடியை இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் போட்ட இந்த அதிரடி டேரிஃப், கண்ணாப்பண்ணான டேரிஃப் போட்டார் இல்லையா எல்லா நாட்டு மேலேயும். ஸோ இந்த டேரிஃப் எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க உச்சநீதிமன்றம் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய செக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க ஃபுல் டீட்டெயில் இதை பற்றி பார்க்கலாம். என்ன அந்த அதிரடி தீர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணார், உலக நாடுகள் மேலே ஏகப்பட்ட வரியை போட்டார். நமக்கு 50% போட்டார். அதாவது 25% ரஷ்யன் ஆயிலுக்கும் 25% நார்மல் வரியும் போட்டு ஏகப்பட்ட டேரிஃபு கண்ணாபண்ணான்னு எல்லாருக்கும் போட்டார் இல்லையா. இந்த பிரம்மாண்டமான வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 ஜட்ஜிகள் இதில் பங்கேற்றாங்க. அதில் 6 பேர் ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது ட்ரம்ப்போட ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கைகளுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப்போட முழு பிளானே இந்த வரியை வச்சு தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இதை சொல்லி தான் மிரட்டி எல்லா நாடையும் அவருக்கு அடிமை மாதிரி நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதுவே சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன் இது சட்டவிரோதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமெரிக்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வரி போடணும் அப்படின்னாக்கா அந்த ஊர் பார்லிமெண்ட், அதாவது காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பார்லிமெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணுன்றது தான் சட்டம். ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, 1970 இருந்த ஒரு பழைய எமர்ஜென்சி சட்டத்தை பயன்படுத்தி இந்த வரி எல்லா நாடுகள் மீதும் அவர் போட்டார். ட்ரம்ப் எந்த ஒரு ப்ராசஸுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி, பிஸ்னஸ் மேனும் சரி, ட்ரம்ப்பை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னைக்கு அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு. சரி, ட்ரம்ப்போட பொய் அம்பலமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதுன்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் நேற்று ஒரு சோஷியல் மீடியாவோட இந்த ட்ரூத் வச்சிருக்காரு இல்லையா, அதில் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தது. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வரி போட்டதுனால தான் அமெரிக்காவோட வர்த்தக பற்றாக்குறை, அந்த ட்ரேட் டெபிசிட் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 78% குறைஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்க அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ கணக்குப்படி அந்த ட்ரேட் டெபிசிட் வெறும் 2% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதாவது 1960க்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப அதிகமான பற்றாக்குறையை, ட்ரேட் டெபிசிட்டை அமெரிக்கா பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னது அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி குறைஞ்சிருக்கு, நம்ம அதிகமாக வெளிநாடுகளில் இறக்குமதி பண்ணுறது, நம்ம தான் இப்போ அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொய்யை சொல்லியிருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.7% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகப்படியான பொருட்களை அமெரிக்கா ரீசெண்ட் டேஸில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பும் போச்சு, இந்தியாவுக்கும் இதில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வரி போட்டதால் அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி வேலைகள் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நடந்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மட்டும் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 80,000 இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு பார்க்கும்போது, அதாவது இந்திய அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தக பற்றாக்குறை இருக்கு இல்லையா, ட்ரேட் டெபிசிட் 28% அதிகமாக இருக்குது. அதாவது 28% அதிகமானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அதிகமாக அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், அங்கேருந்து இம்போர்ட் கம்மியாக பண்ணுறோம். இது இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பதனால ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம மேலே இன்னும் வரியை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சீனாவை சாய்க்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவர் வியட்நாமை வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் போட்ட வரியால் சீனா கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்குற பொருட்களினுடைய இறக்குமதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயமா இருந்தாலும், அமெரிக்கா சீனாவை விட்டுட்டு இப்போது வியட்நாம், மெக்சிகோ, தைவான், அப்புறம் நம்மகிட்டே இருந்தும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த மனுஷன் திரும்ப நம்ம பக்கம் வந்துருவார் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா ட்ரம்ப் என்ன நினைப்பார் அப்படின்னாக்கா, சீனாவை தடுத்தேன், இப்போ இந்தியா வளருது, ஸோ அப்போ இந்தியா மேலேயும் அதிக வரியை போடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. இது ஒரு நமக்கு பெரிய சிக்கலில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இதை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு சைக்கிள் மாதிரி ட்ரம்ப்னுடைய டேரிஃப் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான கேள்விகள்லாம் இங்கே இருக்குது. அதாவது கோர்ட்டோட தீர்ப்பு வந்தாச்சு, ஆனால் 3 விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். ட்ரம்ப் வேற ஏதாவது சட்டத்தை பயன்படுத்தி இந்த வரியை திருப்ப கொண்டு வருவாரா அப்படின்றது தான். ஏன்னா கோர்ட்டை திட்டிகிட்டே இருக்காரு. அடுத்தது, ஏற்கனவே வசூலித்த கிட்டத்தட்ட $250 பில்லியன் வரியை மற்ற நாடுகளுக்கு இவர் திருப்பி கொடுப்பாரா அப்படின்றது. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளோட போட்ட அந்த ட்ரேட் டீல் இப்போ போட்டிருக்காரு இல்லையா, நம்ம கூட 18% போட்டிருக்காரு, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது தான். அதாவது எக்கனாமிக்ஸ் புரியாத ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எக்கனாமிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அமெரிக்காவில் சம்பளம் எல்லாமே அதிகம். நான் ஏற்கனவே பல வீடியோலாம் போட்டிருப்பேன். பையிங் பவர் வந்து அமெரிக்கனோடது ரொம்ப ஜாஸ்தி மற்ற கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது. சீனா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொருட்களோட விலைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை வரியை போட்டு தடுக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இதை ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காத வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோர்ட்டோட தீர்ப்பு உலக நாடுகளுக்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்ச வேலையில் இன்னொரு ட்விஸ்ட்டும் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அது என்ன பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் இப்போ ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் வரி எதுவுமே செல்லாது அப்படின்னு சொன்ன அடுத்த சில மணி நேரத்திலேயே ட்ரம்ப் தன்னோட அடுத்த ஆயுதத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு சொன்னால் எனக்கு என்ன, நான் வேற வழியில் வந்துட்டு வரியை போடும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவையும் அவர் எடுத்திருக்காரு. அதாவது அமெரிக்காவில் இப்போ ஒரு பெரிய ஈகோ வரை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் போட்ட வரி சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுது. இந்த மனுஷன் செம கடுப்பாகி இந்த தீர்ப்பு வந்து எனக்கு ஏமாற்றமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து வெளிநாடு சக்திகளுக்கு அடிபணிஞ்சிட்டு ஒர்க் பண்றாங்க, வெளிநாடுகளுக்கு வந்து ஒர்க் பண்ற மாதிரி அவங்க வந்து காட்டுறாங்க, ஒரு பேட்ரியாட்டிக்கா இல்லை, அமெரிக்கனா அவங்க வந்து செயல்படலை அப்படின்ற மாதிரி அவங்க மேலேயே வந்து இவர் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் ட்ரம்ப் இதோட நிறுத்தாம வெற்றி நமதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற ஒரு ரேஞ்சில் வந்துட்டு இப்போ வழியை கண்டுபிடிச்சி திரும்பவும் வரி போட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% குளோபல் டேரிஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய இந்த புது வழி. அது வந்து செக்ஷன் 122 அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன செக்ஷன் 122 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சட்டம் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லிடுச்சு இல்லையா. இப்போ இந்த செக்ஷன் 122 அப்படின்ற ஒரு புதிய அஸ்திரத்தை இவர் எடுத்திருக்காரு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வர்த்தக ரீதியாக ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டாலோ இல்லை டாலரோட மதிப்பு வந்துட்டு பிரச்சனையில் இருந்தாலோ அதிபர் நினைச்சா கிட்டத்தட்ட 15% வரைக்கும் வரி போட முடியும் மற்ற நாடுகள் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. இதுக்கு பார்லிமெண்ட்டோட பர்மிஷன்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் அந்த செக்ஷன் 122. அதாவது இதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் 150 நாளுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. 150 நாளுக்கு இவர் என்ன பண்ணலாம்னா மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு 15% இவர் டேரிஃபை போட்டுற முடியும். அந்த 150 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கிட்ட இவர் கொண்டு போய் அதில் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி அவங்க பர்மிஷன் ஓகே பண்ணால் மட்டும்தான் அதை தொடர முடியும் அப்படின்றத இந்த செக்ஷன் 122 இருக்கக்கூடிய கண்டிஷன். ட்ரம்ப் இதை வச்சு தான் இப்போது அடுத்த ஒரு வாரத்தில் இந்த நாடுகள் மீது வரியை போட போகிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, அந்த $250 பில்லியன் பணம் என்ன ஆகும் அப்படின்றத இங்கே கேள்வி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 கேள்வி வச்சேன். அதில் இந்த 2வது கேள்வி இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன ஏப்ரலில் இருந்து ட்ரம்ப் வசூலித்த அந்த $250 பில்லியன் பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் இப்போ சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லிச்சு. இப்போ அந்த பணத்தை அமெரிக்கா வந்து திருப்பி தருமா? அமெரிக்க ரீட்டைல் கூட்டமைப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, பணத்தை வந்துட்டு உடனே திருப்பி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரீஃபண்ட் கேஸ் கோர்ட்ல இன்னும் பல வருஷம் வந்து நடக்கும், இதனால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்ன்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ காசு வாங்குறது ஒன்றும் ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அடுத்தது இந்த பிஸ்னஸ் உலகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இப்படி மாற்றி மாற்றி வரி போடுறதுனால உலக வர்த்தகத்தில் ஒரு பெரிய அன்சர்டனிட்டி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால பொருட்களுடைய விலை வந்துட்டு ஏறுது, கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களோட அளவும் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக விலையை கொடுத்து யாரும் பொருட்களை வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதிக விலையை கொடுத்து யாரும் பொருட்களை வாங்க மாட்டாங்கன்றதும் இங்கே தெரியும். ஆனால் ட்ரம்ப்போட பிளான் என்ன அப்படின்னாக்கா, இப்படி ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்து தான் இந்த சென்டினன்ஸ் இந்த மாதிரியான சில கம்பெனிகள், அதாவது அமெரிக்காவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா நிறைய கம்பெனிகள். ஸோ இவங்களெல்லாம் வந்து அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வர முடியும், ஃபேக்ட்ரியை வந்து இங்கே கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நம்புறாரு. ஆனால் கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவுக்கு இதில் என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுக்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனோட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்தியாவோட வர்த்தகம் ட்ரம்ப்போட இந்த வரி சிஸ்டத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து இந்த வர்த்தகத்தை வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஆயுதமாக பயன்படுத்துறாரு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். என் பேச்சை கேட்டீங்க அப்படின்னா வரி கம்மி, இல்லைன்னா வரி அதிகமாக நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாலிசியை கொண்டு வராரு. இதனால் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட புதுசாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி 18% வந்து இப்போ தான் நம்ம ஒரு ட்ரேட் டீலில் போட்டோம், 18% வந்து அவங்க டேரிஃப் வந்து கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தானுக்கு 19%, நமக்கு 18%ன்ற மாதிரி ஒரு நிலையில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தோம். இப்போ அடிஷனல் இந்த 10% திரும்பி ஒரு கொண்டு வரார் இல்லையா, இந்த குளோபல் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டு மேலே இருக்கிற கோவத்தை மற்ற நாட்டுக்கு மேலே காட்ட பார்க்குறாரு இவருன்னு நினைக்கிறேன்.
இப்போ 10% அடிஷனலாக போட்டால் தான் திரும்ப நமக்கு 28% போடும். யாரெல்லாம் எவ்வளோ பர்சன்ட்டில் இருக்காங்களோ அது கூட இந்த 10% ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் இந்த விஷயத்தை வந்துட்டு ட்ரம்ப் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ட்ரம்ப் வந்து ஜெயிப்பாரா இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு வேணான்னு சொன்னாலும் ட்ரம்ப் தன்னோட இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசியிலேருந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜட்ஜிகளை திட்டுறது, புது சட்டத்தை தேடி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மனுஷன் வந்து இறங்கிட்டு இருக்காரு. ஒரு முறையும் ஏதாவது ஒரு இடக்கு பண்ணி உலக பொருளாதாரத்தை நசுக்கிக்கிட்டே இருக்காப்புல இந்த ட்ரம்ப் அப்படின்னு பார்க்குறோம். மீண்டும் நம்ம திரும்பியும் போயிட்டு ஒரு ட்ரேட் டீலுக்கு உட்கார வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மக்களே, ஸோ அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அந்த டேரிஃபுக்கு அவருக்கு ஒரு சில வழிவகைகள் இருக்குது இல்லையா, இதனால் திரும்பவும் மற்ற நாடுகள் மேலே ஒரு அடிஷ்னல் டேரிஃப் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.